ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களோட சேனலுக்கு எப்படி ஒரு தனியாக ஒரு இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட இன்ட்ரோ வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது மாதிரி எப்படி பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களுடைய பிக்சல் லேப் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட பிக்சல் லேப் இல்லைன்னா நான் கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து இப்போ நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. ஸோ டெலிட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் ஐக்கானை வந்து ஆட் பண்ணலாம். அதனால் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி, அதாவது இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி வந்து கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை போய் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் தான் அது. ஸோ இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிளாக் கலரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எரேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்க்கிங்க. அதுக்கு போய்ட்டு வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் ரிமூவ் ஆகும். எப்படி நம்ம பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு எங்கே ரிமூவ் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து வச்சுட்டு டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து ரிமூவ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து 70 வச்சு விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதாவது டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதாவது இந்த இது வந்து டீசெலக்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம ப்ளஸ் ஐக்கானுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். நம்ம வந்து இப்போ எடிட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து எடிட்டிங் தமிழன் அப்படிங்கிறத எழுதிக்கிறேன். எடிட்டிங் தமிழன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தமிழன் அப்படின்னு எழுதிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு கலர் மட்டும் மாற்றிக்கலாம். பார்த்துங்க, இந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு கலர் ஆப்ஷனுக்கு போய்க்கிங்க. கலர் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ரெட் கலரில் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது ஒயிட் கலரில் இருக்குது. அதனால் நம்ம ரெட் கலரில் சூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த யூடியூப் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கூட இப்படி சுருக்கிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்குது யூடியூப் ஐக்கான் மட்டும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதோட கலர் பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். அதாவது இந்த சாலிட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணாலே அது ரெட் கலரில் தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கான ஃபாண்ட்டு பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். அந்த எடிட்டிங் தமிழனுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏபி அப்படின்னு. ஸோ அதுக்கு போய்ட்டு நான் சூஸ் பண்ணுற ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டு விர்கோ ஃபாண்ட்டு, இதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட் மாற்றிக்கலாம் பேக்கில். ஸோ அதனால் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வந்து நம்ம எங்கே வேணாலும் வைக்கலாம். அது ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். அதனால் அந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஹை அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து அதை போய் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் இப்போ இதை கைன்மாஸ்டரில் போட்டு எப்படி நம்ம அதை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. இந்த நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து அது காட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐக்கான் மட்டும் தான் காட்டும். ஸோ அப்படி பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கங்க. நீ அதில் தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோவை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வித்தவுட் டெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோ அது கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை போய் எடுத்துக்கிட்டேன். இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வித்தவுட் இன்ட்ரோ தான் நான் ப்ளேவே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அழகாக வந்து ப்ளே ஆகுது. ஸோ பார்த்திங்க வித்தவுட் இன்ட்ரோ தான். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விரல் இப்படி வந்து ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணிவிட்டு, அதாவது டைம் லைன் ஜூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த ஒயிட் கலர் வர இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஐக்கானை வந்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ லைட்டாக வந்து மூவ் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவுக்கு போய்க்கிங்க. மீடியாவுக்கு போய்ட்டு நம்ம இந்த பிக்சல் லேபில் எடிட் பண்ணதை வந்து நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. ஸோ அழகாக இப்படி சுருக்கி நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் இருக்கும், டெலிட் ஆப்ஷனுக்கு மேலே அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். லைட்டாக அதை இப்படி நவுத்தினீங்க அப்படின்னா அது மேலே போகும். இதையும் நீங்கள் மேலே வைங்க. கரெக்டாக நமக்கு சென்டரில் வேணும். ஸோ அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி மூவ் பண்ணிக்கங்க. இதை கொஞ்சம் இப்படி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இதையும் இப்படி நவுத்தி அழகாக அப்படி ஜூம் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டராகவே போகணும், அதுதான் நமக்கு வந்து முக்கியம். அப்படியே கரெக்டாக நவுத்தி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே தூக்கி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பார்த்திங்கன்னா அந்த இது வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுறலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அவுட் அனிமேஷன் வந்து நமக்கு ஃபேடு வைக்கணும். அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போய்ட்டு ஃபேட் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் லைனை வந்து சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அழகாக வருது. ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சேனலுக்கு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.